பிரகாஷ் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். அண்ணாமலை மாற்றம், அதிமுக பாஜக கூட்டணி, இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போ எழுதலையா? இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? வணக்கம். அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே எதிர்பார்த்தது தானே. அண்ணாமலை மாற்றம் என்பது அதிமுக மாநில செயற்குழு கூட்டம் கூட்டி அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என ரெசல்யூஷன் போட்டு வருடங்களாகிவிட்டது. அதிமுகவுடைய ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிமாண்டை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அண்ணாமலை அஃபிஷியலாக இன்னும் மாற்றப்படல. அவர் நான் போட்டியில் இல்லை அப்படின்ற மாதிரி, நான் இந்த ரேஸுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரே தவிர, புதிதாக தலைவர் இன்னும் பாஜகவுக்கு நியமிக்கப்படவில்லை. ஆனால் அண்ணாமலை மாற்றம் என்பது அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் பேசிய விமர்சனங்கள், அவர் எம்ஜிஆரை பற்றி பேசினது, ஜெயலலிதாவை பற்றி பேசினது, அதிமுகவை பற்றி பேசினது, எடப்பாடியை பற்றி பேசினது, அதிமுகவுக்கு எதிராகவே ஒரு கூட்டணியை போன பாராளுமன்ற தேர்தலில் அமைச்சது, அதிமுகவுக்கு எதிராக போட்டி போட்டது, அதிமுக பல இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளினது, டெபாசிட் வராமல் பண்ணது, இந்த மாதிரி பல வேலைகள் அவர் தொடர்ச்சியாக அவர் ட்ராவல் அதிமுகவுக்கு எதிராகவே மிக பிரம்மாண்டமாக இருந்ததுனால, அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்றால் அதிமுக கூட்டணிக்கு எதிராக மிக பிரம்மாண்டமாக தன்னுடைய பயணத்தை கொண்டு போய் அரசியல் இயக்கத்துக்கு கொண்டு போய் 18% வாக்குகளை வாங்கி அதில் 11% வாக்குகள் பாஜக என அவர் சொல்லிக்கொள்ள, இவ்வளவு வேலையை செஞ்சவர் எப்படி நீங்கள் மறுபடியும் கூட்டணி அமையும் போது இவங்க யாருமே கூட வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கட்டு சோத்து எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்குள்ளே ஒரு பெருச்சாளி இருக்குன்னா அது என்ன, அவங்க கட்டு சோறை எடுத்துக்கிட்டு அவங்க ஊர் போய் சேர முடியுமா? அந்த பெருச்சாளி பாதி சோத்தை காலி பண்ணிடும். அதனால் அந்த கட்டு சோற்றில் பெருச்சாளியாக அண்ணாமலை வந்ததால் அண்ணாமலை நீக்கப்படக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. அது பாஜகவிலிருந்து, அது அதிமுகவிலிருந்து மட்டுமல்ல, பாஜக கட்சிக்குள்ளேயும் அவர் மேலே மிகப்பெரிய அலிகேஷன்ஸு, 1-2 அலிகேஷன்ஸ் இல்லை. நிர்மலா சீதாராமன், கேசவ விநாயகம், மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடியவர், எல்லாருமே அவர் மேலே பெரிய விமர்சனங்களை முன் வச்சு கட்சிக்கும் அவருக்கும் பொருத்தம் இல்லை, கட்சியில் அவர் ஒரு பொருந்தாத நபராக மாறிட்டார், அதிமுகவுக்கும் பொருந்தலை, கட்சிக்கும் பொருந்தலை, அரசியலுக்கும் பொருந்தலை, பல விதங்களில் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக மாறிட்டார். அவர் தனித்துவத்தை காட்டணும், தன்னுடைய தனித்துவத்தை காட்டணும், தான் பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசினார். அவர் சமீபத்திய பேச்செல்லாம் பாருங்களேன், கட்சி பழைய பேச்சு தான் அது, ஆனால் இப்போ கூட அது வருது சமூக ஊடகங்களில். மாநில தலைவர் பதவி என்பது வெங்காயம், ஒன்றுமே இல்லை அப்படின்றது ஒரு பேச்சு. இன்னொன்று, நான் தோசை போடுற மாஸ்டராலாம் இங்கே வரல, நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக தான் நான் இங்கே வந்திருக்கேன், மாஸ்டர் மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றது அவருடைய இன்னொரு பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நான் என் பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படின்றது இன்னொரு பேச்சு. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு விதமான பேச்சு இல்லைங்க, எல்லை இல்லாத விதமான பேச்சுக்கள். அந்த பேச்சுக்கள்லாம் என்ன விளைவை, எதிர்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சார். அதாவது எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு மாநில கட்சிக்கு தலைவராக ஒரு சென்சிட்டிவான மாநிலத்தில் யாருமே போட மாட்டாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாஜக ஐபிஎஸ் படித்தார், இவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை போட்டாங்க. அவர் தன்னுடைய படிப்பு, மேதாவித்தனம், தன்னுடைய பேச்சு திறமை, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காண்பிச்சார். அதே சமயத்தில் அவர் மேலே குற்றச்சாட்டுகள், நிதி மோசடி குற்றச்சாட்டுகள், திமுகவோட தொடர்பு இருக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேலே ஆருத்ராலேருந்து எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் அவர் மேலே குவிஞ்சுது. இந்த குற்றச்சாட்டுகளின் குவியலில் கூட அவர் தொடர்ந்துக்கிட்டே இருந்தார். அது பாஜகவுடைய மேலிடம் காட்டிய கருணையில் அவர் தொடர்ந்துக்கிட்டே இருந்தார். அவர்கிட்ட இன்னைக்கு மட்டும் ரெசிக்னேஷன்ற பொசிஷன் அவருக்கு இன்னைக்கு மட்டும் வரல, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட அவருக்கு ரெசிக்னேஷன்ற பொசிஷன் வந்தது. அந்த ரெசிக்னேஷன் கடிதங்களே எழுதி வாங்கப்பட்டதாக கூட செய்திகள் வந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் தொடர்ந்துக்கிட்டே இருந்தார். எண்மண் எண் மக்கள் யாத்திரைன்னு ஒன்று நடத்தினார். அதில் வராத அலிகேஷனே கிடையாது. ஏகப்பட்ட அலிகேஷன், நிதி முறைகேடு அலிகேஷன்லாம் வந்தது.
அதெல்லாம் தாண்டி தொடர்ந்துகிட்டு இருந்தார். அதுல மிக அங்கதான் கேள்வி. இது எல்லாத்தையும் சர்ச்சை இருந்தாலும் கூட பாஜக அப்படின்ற கட்சி இதுக்கு முன்னாடி தமிழிசையோ அல்லது இலகணேசனோ அல்லது பொன் ராதாகிருஷ்ணனோ இருந்த காலகட்டத்தில் திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஒரு பக்கம் திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்க்கிறார் பாஜக சித்தாந்தத்தினுடைய அடிப்படையிலிருந்து. ரெண்டாவது பக்கம் அவர் சரத்குமார் அல்லது ஜான் பாண்டியன் இவங்களையெல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டியிட வச்சது அப்படின்றது இருக்குல்ல. இப்போ பாஜகவுடைய இமேஜை உயர்த்தி காட்டியிருக்கிறன்ற பேர் வந்திருக்கும் இல்லையா அவருக்கு. தமிழிசை தலைவராக இருந்த பொழுது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 2 பாராளுமன்ற தொகுதிகளை வென்றது. ஒன்று, அது யாருமே மறுக்க முடியாது, 2 பாராளுமன்ற தொகுதிகளை வென்றது. ஒன்று நாகர்கோவில், கன்னியாகுமரி, இன்னொன்று தர்மபுரி. 2 பாராளுமன்ற தொகுதிகளை வென்றது. அப்போ பாஜக பெற்ற அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் என்பது 18% வாக்குகள் என்பது வந்தது. இப்போ அவர் ஜான் பாண்டியன் மற்றவங்களை எல்லாரையும் போட்டி போட வச்சிருக்காருன்னா போட்டி போட வச்சிருக்காரு. நிறைய கல்மினேஷன் மேனிப்புலேஷன்ஸ்குள்ளெல்லாம் வந்திருக்காரு. இப்போ ஓபிஎஸ்ஸை பாஜக கூட்டணியில் போட்டி போட வச்சார். பாமகவை அதிமுக கூட்டணியிலேருந்து ஹைஜாக் பண்ண வச்சார். ஓவர் நைட்டில் ஹைஜாக் ஆகி அவங்க பாஜக கூட்டணியில் போட்டி போட்டு தர்மபுரியில் அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை அவங்க வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்தது. மற்ற வட மாவட்ட தொகுதிகளில் பாஜக கூட்டணிக்கு வாக்குகள் கிடைப்பதற்கு பாமகவுடைய கூட்டணி என்பது சாதகமாக இருந்தது. அது அவரோட சாதனை மட்டும் இல்லை, மத்திய பாஜகவில் அன்புமணிக்கு இருந்த ஒரு வழக்கு, அந்த வழக்கு தொடர்பான விவரங்களில் அவர் பாமகவோடைய அவர் 3 எலெக்ஷனை போயிட்டுருக்காரு. இன்னும் ஒரு 30 எலெக்ஷன் வந்தாலும் அவர் பாமக பாஜக கூட்டணியோடு தான் அது போகும். அது அவங்களுக்குள்ளே இருக்க பைண்டிங். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணார், டாக்டிக்கலாக யூஸ் பண்ணார். அவர் பண்ண மறந்தது சக்ஸஸ்ஃபுல்லாக அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக அப்படின்னு ஒரு கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 75 சீட்டுகளை ஜெயிச்சுது. அந்த கூட்டணியுடைய சக்ஸஸ் 3.5% தான். திமுகவுக்கும் அதுக்கு இருந்த வித்தியாசம். பல தொகுதிகளில் 2000 ஓட்டு தான் வித்தியாசம், பல தொகுதிகளில் சில தொகுதிகளில் 1000 ஓட்டுகள் தான் வித்தியாசமாக இருந்தது. அப்போது இந்த ஃபார்முலாவை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்றது அமித்ஷாவோட ஒரு முயற்சியாக இருந்தது. ரைட்டுங்களா? போன சட்டமன்ற தேர்தலேருந்து பார்லிமெண்ட் தேர்தல் வரைக்கும் அவரோட முயற்சியாக இருந்தது. அவருக்கு எடப்பாடி முழுசாக ஈல்டு ஆகலை. அவர் உட்காந்து சென்னையில் பேசுகிறாரு, எடப்பாடி அதுக்கு இது பண்ணல. மோடி பேசுறதுக்கு கூட எடப்பாடி ரெஃப்யூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி அந்த கட்டத்தில் செய்தி வந்தது. இந்த நிலைமையை உருவாக்குனது அண்ணாமலை. என்ன காரணம்? நீங்கள் ரொம்ப சரியான ஒரு இடத்தை நோக்கி நகர்த்துறீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு பாஜக மேலே தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது அப்படின்ற பார்வை இருக்குது. இன்னொரு பக்கம் 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்க கணிசமான அளவுக்கு வாக்குகளை வாங்குறாங்க. 4 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க பாஜக சார்பாக. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கூட்டணியாக இருக்குது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் பேசின அண்ணாமலை டிடிவி தினகரனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு யார் கையில் கட்சி போகுன்ற அளவுக்கு பேசக்கூடிய இடத்தை நோக்கி நகர்றாரு இல்லையா? இன்னொன்று, அதிமுக கூட கூட்டணி வச்சா நான் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன். ஏன் இவ்வளவு க்ளோஸாக போயிட்டு அதிமுகவினுடைய தலைமையை விமர்சித்தார் அவர்? அதிமுகவுடைய தலைமையை விமர்சித்ததுக்கு காரணம் அந்த கொங்கு பகுதியில் ஏற்பட்ட ஒரு போட்டி. கொங்கு பகுதியில் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் யார் பெரியவர் அப்படின்ற ஒரு போட்டி அந்த கொங்கு பகுதி என்பது தொழிலதிபர்கள் நிறைந்த பகுதி. ரைட்டுங்களா? அதனால தான் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜியை உள்ளே வச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் அண்ணாமலைக்கு உதவக்கூடிய ஆளாக மாறிட்டாங்க. எடப்பாடி அந்த கொங்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கிறாரு. எடப்பாடிக்கு ஓட்டு போட்டால் கொங்கு நாட்டை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அங்கே ஓட்டு போடுறாங்க. தொடர்ந்து வன்னியர்களோடு அவங்க வச்ச கூட்டணி அடிப்படையில் வட தமிழகத்திலையும் அந்த ஓட்டுகள் என்பது வருது. அவரோட அந்த 10.5% இடஒதுக்கீடு தவறான விளைவுகளை தென் மாவட்ட மக்கள் மத்தியில் ஏற்படுத்துது. ரைட்டுங்களா? அதனால அங்கங்கே மைனஸ் தான் அதிமுக கூட்டணி தோக்குது. என்னோட கருத்து பிரகாரம் அந்த 10.5% இவர் கொண்டு வராமல் இருந்திருந்தா, பாமகவோட ப்ரெஷரில் அவர் கொண்டு வராமல் இருந்திருந்தா அதிமுக நல்லாவே செயலாகி வந்திருக்கும். இப்போ அண்ணாமலை அதிமுகவுடைய கூட்டணியை விரும்புகிறாரா விரும்பலையா? நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இப்போ செய்தியாளர்களை சந்தித்த நேற்றைக்கு முன்தினம் செய்தியாளர்களை கோயம்புத்தூர்ல சந்திக்கிறப்ப கூட கேட்குறாங்க,
அதிமுகவினுடைய குறிப்பாக இபிஎஸோட நிர்பந்தத்தால் நீங்கள் வந்து தலைவர் பதவியில் நிற்கலையா அப்படின்னு கேட்குறப்போ மௌனமாக கடந்து போகிறார். அது பற்றி பதில் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்ன வரை அதிமுக வேணான்ற மனநிலையில் தான் இருக்கிறாரா? பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இதை எப்படி பார்க்குறாங்க? இது கூட்டணிக்குள்ளே எதிரொலிக்குமா? கண்டிப்பாக எதிரொலிக்கும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நான் டீகோட் பண்ணி காட்டுறேன். அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க போகிறாரு. அப்போ வந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டிக்கு எச் ராஜா தலைமை தாங்குறாரு. அண்ணாமலை லண்டன் போனவுடனே அந்த எச் ராஜா தலைமையிலான கமிட்டி வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து சொன்ன விஷயம் என்னென்னா, கூட்டணி என்பதை கட்சி மேலிடம் தீர்மானிக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரைட்டுங்களா? ஆனால் அண்ணாமலை லண்டன்லேருந்து போட்ட ட்வீட்டில் அதிமுக எடப்பாடி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இழந்து விட்டார்னு போடுறாரு அங்கேருந்து ட்வீட்டை. ஸோ இவங்க கூட்டணி தலைவர்கள் கூட்டணியை வந்து மேலிடம் தீர்மானிக்கும்னு சொல்கிற பாஜக தலைவர்களோட நிலை என்ன, அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற அண்ணாமலையுடைய நிலை என்ன, ரெண்டு வேற 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 நிலைகள். ஸோ அண்ணாமலை வந்து என்றைக்குமே அதிமுகவை வந்து அவர் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அதிமுகவை விமர்சிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் அமித்ஷா கூட ஜெயலலிதா வந்து ஊழல் ஆட்சி அப்படின்றத அவர் ஒரு கருத்தரங்கத்தில் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவங்களோட நிலை என்னன்னா, இந்த கட்சி ஒற்றுமையாகணும், இந்த கட்சி ஒற்றுமையாக இருந்தால் தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும், இந்த கட்சியோட பாரதிய ஜனதா கட்சி கூட்டு சேரணும் ஆனால் அப்படின்னு. இதெல்லாம் அரித்மெட்டிக் தான். ஆனால் இந்த 4 வருஷமாக சேடஸ்ட் பொசிஷன் என்னன்னா, 4 வருஷமாக அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பாஜக எதிர்ப்பு என்கிற நிலையை வலுவாக தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் திமுக வந்து முன்னணியில் நிற்குது, மற்ற மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்க்குது. அதனால இவங்களுக்கு பாஜகவுக்கு பெரிய தலைவலி வந்து உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடை வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு பாஜக வந்து அவங்க ரெக்டிஃபிகேஷன் போனால் கூட எடப்பாடியால் இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் வக்ஃபு போர்டு மசோதா வரைக்கும் அவரால் அதிமுகவை கன்வின்ஸ் பண்ண முடியல. இது வந்து அரித்மெட்டிக்கில் இந்த கூட்டணி சரியாக வரலாம், ஆனால் இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி என்றைக்குமே ஒர்க் ஆகாது. அதிமுக தொண்டன் இல்லை, அந்த இடம் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்குமான கெமிஸ்ட்ரியா அல்லது அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான கெமிஸ்ட்ரியா? அது அண்ணாமலை உருவாக்கிய அதிமுக தொண்டனுக்கும் பாஜகவுக்கும் எதிரான கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அண்ணாமலை அதுக்கு ஒரு முக்கியமான தூண்டுகோல். இயல்பாகவே தமிழக மக்கள் வந்து பாஜக எதிர்ப்பு உணர்வுல ஊர்னவங்கன்றதான் அந்த 0/40 காட்டிச்சு. 40 தொகுதிகள் ஜெயிச்சது. சட்டமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் 75 தொகுதிகளில் வின் பண்ண அதிமுக வந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 தொகுதிகளில் தான் வின் பண்ணுது. அந்த அளவுக்கு தான் மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. அந்த கேப் என்பது வந்து இப்போ வைடனாக இருக்கு. அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை. பேசலாம்.